அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர புதிய நடைமேடை, அதுக்கப்புறம் தென்காசிக்கு தனிப்பாதை அமைக்கிற பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்த பணிகள் திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே இருந்த அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் காரணமாக தான் தடையாக இருந்தது. கடந்த அப்டேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை முழுவதுமாக நீக்கிட்டாங்க. இப்போ எந்த தடையும் இல்லை. இந்த பணிகள் நல்ல சிறப்பான வேகத்தில் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கிற பணிகளுக்கான பேஸ்மெண்ட்டும் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ட்ராக் அமைக்கிறது தான் மெயினான வேலையாக இருக்கலாம். அதோடு சேர்ந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான பேஸ்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சிக்னல் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த பணிகள் நடைபெற்று வந்தது. ஸோ பழைய சிக்னல் பாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணால் மட்டுமே போதும். ஏன்னா புதிய சிக்னல் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான பேஸ்மெண்ட் பண்ணுற குழி தோண்டியிருக்காங்க. இந்த பக்கமும் சரி, அந்த பக்கமும் சரி. அந்த பக்கம் குழி தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு தான் இந்த டிராக்டரில் ஜல்லிக்கட்டெல்லாம் கொண்டு வராங்க. அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு கீழே ஜேசிபி தோண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போது புதிய இதுவும் அமைக்க தொடங்கிட்டாங்க. ரெண்டு பணிகளுமே நல்ல ஒரு வேகத்தில் நடைபெற்று வருது. அப்புறம் நண்பர்களே, நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது தென்காசியிலேருந்து வர்ற வண்டிகள் 1வது பிளாட்பாரத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போதைக்கு அந்த மாதிரியான சிக்னல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1வது பிளாட்பாரம் அப்படிங்கிறது டவுன் லைனில் போயிடும். ஸோ திருச்செந்தூர்லேருந்து வர்ற வண்டிகள் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, தாமிரபரணி ஆற்றுக்கு முன்னாடியே அது ராங் ரூட்டில் தான் உள்ளே வருது. அதனால தான் அந்த 1வது பிளாட்பாரத்துக்கு இந்த பக்கம் மாறுது. இப்போ 1வது பிளாட்பாரத்துக்கு, அதாவது திருநெல்வேலி சந்திப்பிலேருந்து வாஞ்சிமணியாச்சி நோக்கி போகக்கூடிய வண்டிகள் 1வது பிளாட்பாரத்துக்கு வரும்போது திருப்பி அது அப்லைனுக்கு மாறணும் அப்படின்னா, குறுக்க இருக்கிற எல்லா லூப் லைனையும் அது மாறி தான் வர வேண்டியது இருக்கும். அது மற்ற வண்டிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. எதிர்காலத்தில் கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா டபுள் ட்ராக் அப்படின்னாலே எல்லா பாதையிலையும் வண்டிகள் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முழுமை அடையும் போது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தென்காசிலேருந்து வர்ற வண்டிகள் திருநெல்வேலியோடு நின்றும். அதை லோக்கோமோட்டிவ் ரிவேர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 5 மற்றும் 6வது தான் நமக்கு செட் ஆகும். ஸோ அதனால் கூட அவங்க அந்த 1 மற்றும் 2வது பிளாட்பாரத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.